வணக்கம். ஔவையார் பாகம் 1. ஔவை யார்? ஔவையார் என்றதும் நம் மனத்திரையில் ஊன்றுகோலை ஊன்றியபடி நிற்கும் ஒரு மூதாட்டியின் உருவமே தோற்றம் பெறும். தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக இல்லற வாழ்வை விடுத்து தன்னை முழுமையாக தமிழுக்கு அர்ப்பணித்து தமிழை வளர்த்தவர் ஔவையார். இதன் காரணமாக இவர் விநாயகரை வழிபட்டு முதுமையை வரமாக பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. தமிழ் இலக்கிய பரப்பில் ஔவையார் என்ற பெயருடன் பலர் பல்வேறுபட்ட காலங்களில் தோன்றி தமிழுக்காய் பல செய்யுட்களை எழுதி உள்ளனர். சங்ககாலம் தொட்டு ஐரோப்பியர் காலம் வரை சுமார் 1500 ஆண்டுகளில் எழுந்த இலக்கியங்களில் ஔவையாரது பல செய்யுட்கள் இடம்பெற்றுள்ளன. இதனூடாக ஔவையார் ஒருவர் அல்ல பலர் என்பது உறுதி செய்யப்படுகின்றது. சிலர் ஔவையார் 3 என்றும், சிலர் ஔவை 6 பேர் என்றும், சிலர் ஔவை 7 பேர் என்றும் கூறுவர். எனினும் இவ் ஔவையார்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறுகளை பெற்றுக்கொள்வதற்கான ஆதாரங்கள் போதிய அளவில் கிடைக்கப்பெறவில்லை. இதன் காரணமாக ஔவையார் எழுதிய செய்யுட்கள் எழுந்த காலம், சமகாலத்தில் வாழ்ந்த புலவர்களின் வாழ்க்கை குறிப்புகள், மன்னர்களது ஆட்சி வரலாறுகள் என்பனவற்றை அடிப்படையாக கொண்டே ஔவையாருடைய வாழ்க்கை வரலாறு கணிக்கப்பெறுகின்றது. எனினும் இக்கணிப்பானது உத்தேசமானதே அன்றி துல்லியமானதல்ல. ஏனெனில் இந்த ஔவையாருடைய இந்த செய்யுள் இந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் எழுந்தது என்பதனை உறுதி செய்வதற்கான ஆதாரங்கள் சில போதுமானதாக இல்லை. சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவை யார்? அதிகமானிடம் நெல்லிக்கனி பெற்ற ஔவை யார்? திருக்குறளை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்ற உதவிய ஔவை யார்? விநாயகர் அகவலை எழுதிய ஔவை யார்? சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாளுடன் கைலாயம் சென்ற ஔவை யார்? முருகனிடம் நாவற்கனி பெற்ற ஔவை யார்? ஆத்தி சூடி கொன்றை வேந்தன் நல்வழி மூதுரை போன்றவற்றை எழுதிய ஔவை யார்? ஔவை குறள் என்று சொல்லப்படுகின்ற ஞான குறள் எழுதிய ஔவை யார் என்ற வினாக்களுக்கு துல்லியமான விடை அளிப்பதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை. எனவே கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களின் அடிப்படையில் ஔவையின் வரலாறு கணிக்கப்பெறுகின்றது. ஔவையாரது வாழ்க்கையில் நிறையவே சுவையான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் ஔவையாரது செய்யுட்களும் செய்யுட்கள் கூறுகின்ற விடயங்களும் நமக்கு தேவையானவை. இவை மனித குலத்தை நல்வழிப்படுத்துவதற்காய் அமைய பெற்றவை. ஆத்தி சூடி கொன்றை வேந்தன் போன்ற நூல்கள் சிறார்களை நெறிப்படுத்துவதற்காக எழுதப்பட்டவை. ஏனைய பல நூல்களும் சமூகத்தை நல்வழிப்படுத்த எழுதப்பட்டவை. இவ்வாறான நூல்களின் சிறப்பின் காரணமாகத்தான் ஔவை இன்றும் உயரிய இடத்தில் வைத்து போற்றப்படுகின்றார். நன்றி, வணக்கம்.